பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23 திதி இன்று மாலை 4:35 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் காலை 11:27 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் பிற்பகல் 1:29 விருத்தி, பின்பு துருவம். கரணம் மாலை 4:35 கரசைகரணம், பின்பு வணிசைகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:27 வரை. சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும் கண்ணூறு கழித்தல் அப்படின்னு. இன்னைக்கு சமநோக்கு நாள். இன்னைக்கு கண் திருஷ்டி எல்லாம் இன்னைக்கு சுத்தி போடலாம். அதே மாதிரி பைரவர் வழிபாடு இன்னைக்கு செய்யலாம். பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பும், அது கூட வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெட்டி வேரை வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான். சுக்கிரனும் புதனும் வக்ரம் பெற்று இருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவான். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே இந்த சனி பெயர்ச்சி எப்போ, சனி பெயர்ச்சியினுடைய இது என்ன அப்படின்னு. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியா இல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம், நிறைய குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது 2025 ஒரு கேள்விக்குறி, 2026 அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. எல்லார் மத்தியிலும் இது ஒரு குழப்பத்தை கொண்டு செல்லுகிறது. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், 2 வகையான பஞ்சாங்கங்களை ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களால் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்தி எழுதப்பட்டதுதான் திருக்கணிதம். வாக்கியத்துக்கு கணிதம் கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கம் ஆண்டா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா திருக்கணிதம் 100 வருடங்களுக்கு முன்புதான் திருத்தி, அதாவது 100 வருஷத்துக்கு முன்பே அது திருத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த பஞ்சாங்கம். இது ஆதி சங்கரரே திருக்கணிதான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு நேரத்துல மடத்துல ஒரு போட்டி வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் சிறந்ததா வாக்கிய பஞ்சாங்கம் சிறந்ததா அப்படின்னு. அப்ப நடுவரா சங்கரர் தான் இருந்தார். அப்போ அவரு உட்கார்ந்து சொல்லும்போது, நடுவரா இருந்து சொல்லும்போது தீர்ப்பு திருக்கணிதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்கார். அதனால ஒரு சில விஷயத்துக்கு கோயில் அனுஷ்டானங்களுக்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். கோயில் உடைய ஒரு விழாக்களுக்கு எல்லாத்துக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் சரி. ஆனா தமிழகம் தவிர்த்து பிற பகுதிகளில் உள்ள கோயில்களிலோ திருக்கணித பஞ்சாங்கத்தையே பின்பற்றுகின்றனர். அதாவது ஒவ்வொரு நாள் காலையில் சூரிய உதயம் தொடங்கி இரவு வரையிலான கோள்களின் நகர்வுகளை கொண்டு அந்தந்த கோள்கள் அடுத்தடுத்து எப்படி சுழல்கின்றன என்பதை கணிக்கும் கணிதமே பஞ்சாங்கம் இல்லைங்களா? அதனால திருக்கணிதமோ வாக்கிய பஞ்சாங்கமோ எது சரி என்று ஆய்வாளர்கள் மத்தியில் குழப்பம் இன்றும் தீர்ந்த பாடில்லை இல்லைங்களா? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, திருக்கணிதப்படி
2025 மார்ச் 29 சனி பயிற்சி நிகழ உள்ளது. இது சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11:01 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 2.5 வருட காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6 சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது இல்லைங்களா? சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக நிகழும் இந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் பிராணேஸ்வரி திருக்கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியே சனி பெயர்ச்சி கடைபிடிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6 தான் சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது இல்லைங்களா? ஆனா இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் 2025 மார்ச் 29 சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது. சரிங்களா? ஆனா ரெண்டுமே நம்ம அப்ப இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்? எப்போதுமே வாக்கியத்துக்கும் திருக்கணிதுக்கும் 1 வருஷம் டிஃபரெண்ட் வரும். சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை படி எழுதின ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பலன்கள் நிறைய மாறி இருக்கும். அப்ப நம்ம சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், நடக்காமலும் இருக்கும். அப்போ நம்ம திருக்கணிதத்தை வச்சு சொல்லும் போது அந்த மக்களுக்கு பயன்படுவது திருக்கணிதம். அதனால இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாசம், இந்த மாசம் 29 திருக்கணிதப்படி நடக்கிறது. ஆனா சனி பகவானுடைய ஸ்தலமான திருநள்ளாறுல மட்டும் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் அங்க கடைபிடிப்பாங்க. யாரும் குழப்பிக்காதீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும். சரிங்களா? குழப்பிக்கிட்டு ஐயோ வந்துருச்சே என்ன பண்ணுமோ என்ன நடக்குமோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. சனி ரொம்ப நல்லவர். நீதி நேர்மையோட இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் விடுவார். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இது பயிற்சியானோன்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அதெல்லாம் இல்லை. டெய்லி சிவன் கோயிலுக்கு போங்க, சுத்துங்க, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் சாதகமாக செயல்படுவார்கள். வெளியூர் தொடர்பான நல்ல பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய வியாபாரத்தில் புதிய நபரின் அறிமுகங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி வரவு தொடர்பான நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகுகின்ற ஒரு நாள். மனதில் ஒரு தன்னம்பிக்கை மேலோங்க. அக்கம்பக்கம் இருப்பவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும்.
குடும்ப உறுப்பினர்களும் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை தென்கிழக்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ஈடேறுகின்ற ஒரு நாள். சொந்த பந்தத்திலிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு அனுசரிச்சு நடந்துக்கோங்க. ஏன்னா சொந்த பந்தங்களிடத்துல ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டா கூட அது பெரிய ஒரு விஷயமா ஆயிடும். அதனால ஏன்னா சந்திரன் கேதுவோடு இணைந்து இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க, அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான சூழல்லாம் அமையும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் மனசுல ஒரு சிறிய ஒரு சலனம்னா குழப்பம் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு இன்றைய தினம் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்க. அது நல்லதாவே நடக்கும். சரிங்களா? ஏன்னா மிதுன ராசிக்குள்ளாரே செவ்வாய் இருக்கு. அதனால கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்தில் சூரியனும் இருக்காரு. உங்களுக்கு 3க்கு அதிபதியான சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்காரு. அரசு சார்ந்த உதவிகரெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். கவலையே படாதீங்க. எல்லாமே நன்மையாக நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சிறு குழப்பம், மனக்குழப்பம், வேற ஒண்ணும் இல்லை. அது தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க. இன்றைய நாள் சிறப்பா இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சகோதரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில வேகமும் விவேகமும் வெளிப்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட புத்திசாலி தனத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. சமூகம் தொடர்பான வேலையில ஆர்வம் அதிகரிக்கும். அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகள் சாதகமாக முடியும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உறவினர்கள் வருகை மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்துல சாதகமான சூழல்லாம் அமையும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், புரிதல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்குள்ளவே புரிதல் அதிகரிக்கணும். அப்பதான் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிலவும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணைவருடன், அதாவது பெண்களா இருந்தால் கணவனிடமும், ஆண்களா இருந்தால் மனைவியிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறைகள்ல சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆனா செலவுகளும் இன்னைக்கு நிறைந்து இருக்கும். நீங்க செய்கின்ற முயற்சிக்கு எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ் இது சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க. தொழில் சார்ந்த பணியில முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். புராணம் நட்சத்திரக்கார் மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்றைய தினம் விலகும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். நீங்க கேட்ட இடத்துல ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்கனாலும், உதவி கேட்டிருந்தானாலும் இன்னைக்கு அது கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறன். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பொருளாதார விஷயத்துல ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். எண்ணிய சில வேலைகளை நிறைவேற்றுவதில் கால தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு, கவனமா இருங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்கள், கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் சூழ்நிலை ஏற்படும். பயணங்கள் போது நீங்க கொண்டு போகின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் ரொம்ப கவனம் தேவை. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது மூலம் மன அமைதி ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகருக்கு ஒரு சூறக்காய் விட்டு போங்க, சிறப்பா இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண்.
அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமைதியா இன்னைக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால பொறுமையா அமைதியா போனீங்கன்னா எல்லா விஷயமும் நன்மையாக நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, புதிய முயற்சிகள்ல சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.